விருச்சிக ராசிக்காரர்கள் முடிஞ்சதுன்னா உத்தமர் கோயிலில் பிரம்மாவனுடைய அனுகிரகம் பஞ்சம சனி இருக்கிறதுனால இருந்தால் அர்த்தாஷ்டம சனி இருந்து பஞ்சம சனி எல்லாம் இல்லை சார். சனி எங்கே இருந்தால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சனி 7 நாட்டு சனி 12, 1, 2 3 இடத்துல சனி ஆச்சா. 3ல் விட்டுருங்க. 4ல் அர்த்தாஷ்டம சனி, அடுத்து பஞ்சம சனி, சப்தம சனி 7, அடுத்தது அஷ்டம சனி, அடுத்தது 9 சனி. இப்போ சனி எங்கே தான் இருந்தால் உங்களுக்கு இதுவாக இருக்கும் சொல்லுங்கள். ஒரு 3 இடத்த தவிர 12 கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சனியனுடைய பார்வை இருக்குது, சனியனுடைய பிரச்சனை இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இருக்கத்தான் இருக்கும். அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நமக்கு லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால செலவினங்கள் அதிகமாக இருக்கும். 7ஆம் பார்வையாக டைரெக்டாக பார்க்குறாரு 16ஆம் வீட்டை. ஆனால் அது புதனுடைய வீடு, புதனுக்கும் சனிக்கும் ஒத்து போகும். அதனால் புதனுடைய வீட்டை பார்த்தாலுமே கொஞ்சம் லாபஸ்தானமாக இருந்தது. லாபத்தில் குறையும். நம்ம இப்போ அது யாருக்கு லாபத்தில் குறையும்னா சிறு குறு தொழில் வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு லாபத்தில் குறையும் சார். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்க லாரி டிரைவர்கள், அவர்களுக்கு நீங்கள் லாரி டிரைவர் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தோம்னா அஸ்ஸாம் வரைக்கும் போகிறோம் சார், போயிட்டு வந்தோம்னா கையில் எப்படியும் ஒரு 20 ரூபா 25 ரூபா நிற்கும்னு நினச்சிட்டு போவாங்க. ஆனால் 15 ரூபா தான் நிற்கும். திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துடும். இந்த சனியினால் தாக்கப்படக்கூடியது ஏதாவது பிரச்சனை, என்ன பிரச்சனை வரும்னே சொல்ல முடியாது. ஏதாவது பிரச்சனை நமக்கு ஒரு நாட்டு போட்டு அதை வெளியில் வந்துடுவோம். ஆனால் இன்னும் முக்கியமாக எழுதி வச்சுக்கோங்க, சனியனுடைய தாக்கம் லாபஸ்தானத்தை இருக்கிறதுனால 11ஆம் வீட்டை மட்டும் இல்லை நம்முடைய 7ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால கணவனால் மனைவிக்கு உறவினர்களுக்கும் மனைவியினால் கணவனுடைய உறவினர்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது அவர்களால் இவர்களுக்கு பிரச்சனை வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஏன்னா சனியினுடைய பார்வை அதைத்தான் செய்யும். அதாவது ஒன்றும் இல்லைன்னா கூட எதையாவது வம்பளத்துட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க, உன் புருஷன் இப்படி இருக்கான் பாரு அப்படி இருக்கான் பாருன்னு.